சிவகங்கை மாவட்ட திமுக செயலாளர், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் KR பெரியகருப்பன் அவர்கள் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய போது, என்னமோ பச்சை பஸ்ல போற, நீ காவி பஸ் மஞ்சள் பஸ்ல போற, ரெண்டு பஸ்ஸும் தேராது. நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி கொண்டு வந்த பிங்க் பஸ் தான் வரணும்னு சொல்லி அடிச்சாரு. அது ஒரு வார்த்தை பார்த்தாதான். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக பேர் இயக்கம். தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதியேற்றார்கள். நாம் அனைவரும் ஏற்றோம். எதிரிகள் கூட இணையக்கூடிய ஒரு இயக்கமாக, எதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அரவணைக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் விளங்கி வருகிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். பாஜகவை நம்பி செல்லுகின்ற அதிமுக அது அபகரிக்கின்ற அரசியலை செய்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் அரவணைக்கின்ற அரசியலை செய்கிறார்கள். அண்ணன் பழனியப்பன் சொன்னாரு, இந்த மாதிரி 75 கூட்டங்களை தமிழ்நாட்டில் எந்த கட்சியா நடத்த முடியும்? தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை போல வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொல்லலாம். அதனால ஆட்சி பெரிதல்ல, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும். ஜனநாயகத்தின் குரல்களை நசுக்கப்படுகிறது. ஆகவே இதை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி நீ எதையா செஞ்ச? 4.5 வருஷம் நீனே இருந்த. உன் கட்சி 31 வருஷம் இருந்துச்சு. நீனே 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்து நீ என்ன பண்ண? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழர்களுடைய சுயமரியாதையை அங்கே அடகு வைத்த காரியத்தை பாஜக கிட்ட செஞ்சியே தவிர வேற என்ன செஞ்சா? நீ இந்தியாவிலேயே வட்டி மானியத்தை முதல்ல கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். ஏறத்தாழ 4 கோடி ரூபாய் கிளைம் பண்ண முடியாம, திரும்ப பெற முடியாம போச்சு. இந்தியாவிலேயே விவசாய பெருங்குடி மக்களுக்கு முதலாக 7,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். யாருக்கும் தெரியாம போய் அமித்ஷாவிட காலில் விடணும்னு தானே போன. 10 தோல்வி பழனிசாமிங்கிறதை கடந்து நீ புழுகினி பழனிசாமின்னு அதையும் ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டியது. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்முடைய வீடியோ உடனுக்குடன் வர ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழகம் என்ற 75 ஆண்டுகளை கடந்த ஜனநாயக பேரியக்கத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அறிவிப்புக்கிணங்க நேற்றும் இன்றும் தமிழகத்தில் 75க்கும் மேற்பட்ட கூட்டங்களை அனைத்து மாவட்டங்களிலும் நடத்த வேண்டும் என்று உத்தரவிட்டு, அந்த உத்தரவை இன்று நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் நிறைவேற்றுகின்ற வகையில் நடைபெறுகின்ற ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டத்தில் எனக்கு முன்னர் கலந்து கொண்டு சிறப்புரை தனக்கே உரித்தான பாணியில் எளிமையாக மக்களிடத்தில் இந்த கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்து அமர்ந்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டு இன்று நம்மிடையே வந்து பங்கேற்று நல்லதொரு உரையை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய நம்முடைய மண்ணின் மைந்தர், அன்பிற்கினிய அண்ணன் திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர்கள்லாம் இருக்கலாம் போகலாம். அந்த நடிகர்களை எல்லாம் இயக்கக்கூடிய சக்தி வல்லமை யாருக்குன்னா இயக்குனர்களுக்கு தான் உண்டு. ஆகவே அந்த வகையில் மற்ற இடத்துல நடிகர்கள் போனாலும் நம்மிடத்துல இங்க வந்திருக்கக்கூடிய இயக்குனர் அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களே, அதை போல எனக்கு முன்னர் காலத்தின் அருமை கருதி அண்ணன் பழனியப்பன் அவர்களே குறிப்பிட்டு சொன்னதை போல பேரிலக்கியம் சிற்றிலக்கியமாக மாறி மிக குறுகிய உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் அண்ணன் தென்னவன் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளே, அதை போல முன்னாள் அமைச்சர் சட்டப்பேரவை உறுப்பினர் தமிழரசி ரவிக்குமார் அவர்கள், மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் அண்ணன் வழக்கறிஞர் கணேசன், துணை செயலாளர் சேங்கை மாறன் உள்ளிட்ட மாவட்ட கழக, ஒன்றிய கழக,
நகர கழக பேரூர் கழகத்தினுடைய நிர்வாகிகளே, செயலாளர்களே, பல்வேறு சார்பு அணிகளுடைய அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, மேடையிலும் எதிரிலும் வருகை தந்து நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய அந்த கட்டளையை ஏற்று இந்த கூட்டத்தை சிறப்பிக்க வேண்டும் என்ற உணர்வோடு வந்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளை வகிக்கக்கூடிய அன்பு நண்பர்களே, சார்பு அணிகளுடைய நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, வியாபார பெருங்குடி மக்களே, விவசாயிகளே, மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலத்தின் அருமை கருதி வருகை தந்த உங்கள் அனைவரையும் நான் பெயர் சொல்லி விழித்ததாக உங்களுடைய பாதம் தொட்டு என்னுடைய வணக்கத்தை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய தினம் நடைபெறுகின்ற ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த தீர்மான ஏற்பு கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்கின்ற வாய்ப்பினை பெற்றமைக்காக நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தகைய ஒரு நல்ல வாய்ப்பினை எனக்கு உருவாக்கி தந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கும், நம்முடைய சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நான் உரித்தாக்கிக் கொள்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு ஜனநாயக பேர் இயக்கம். இந்த ஜனநாயக பேர் இயக்கம் இன்றைக்கெல்லாம் பலர் வருகிறார்களே, நடிகர்களாகவும் வருகிறார்கள், மற்றவர்களாகவும் வருகிறார்கள், முன்னாள் முதலமைச்சர்களாகவும் இருந்து வருகிறவர்கள் எல்லாம் ஏதோ இந்த ஆட்சி அதிகாரத்தில் தாங்கள் நிலைக்க வேண்டும், இந்த ஆட்சி அதிகாரத்தில் தாங்கள் அமர வேண்டும் என்று அந்த உணர்வோடு தான் வருகிறார்களே தவிர, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் இயக்கம்தான் ஒரு சமுதாய சீர்திருத்தமாக இருந்து தமிழகத்தினுடைய தமிழர்களுடைய பெருமையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கின இயக்கம் இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு இன்றைக்கு 117வது பிறந்த நாளை கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். பேரறிஞர் அண்ணா அவர்களால் தொடங்கப்பட்ட அந்த இயக்கத்தினுடைய 76வது உதய தினத்தை கொண்டாடி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் இன்றைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள். ஆக செப்டம்பர் மாசம் வந்துச்சுனாலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய விழாக்காலங்கள் பண்டிகை காலங்களை போல எப்படி கொண்டாடுவார்களோ அதே போல திமுகவினுடைய கொண்டாட்ட காலம்னா அது இந்த மாசம்தான். அந்த வகையில் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த தினத்தையும் அதே போல அவரால் தொடங்கப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் பேரியக்கத்தையும் தொடங்கிய நாளையும் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருந்து பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய கொள்கை வழிகாட்டியாக அரசியல் ஆசானாக விளங்கிய தந்தை பெரியாருடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்ற வகையில் இந்த 3 முப்பெரும் நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற வகையில் ஆண்டுதோறும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முப்பெரும் விழாவை கொண்டாடுவது உண்டு. அந்த வகையில் இன்று நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமையில 17ஆம் தேதி கரூரில் இந்த முப்பெரும் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அதை போல தலைமை கழகத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியில கூட தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டேன் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் உறுதியேற்றார்கள். நாம் அனைவரும் ஏற்றோம். அதே போல இந்த இயக்கத்தை தொடங்கிய பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்த நாள்ல எல்லோரும் ஒரு ஆங்காங்கு அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை கொண்டாடி தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டோம் என்று 5 முழக்கங்களை சொல்லி அந்த உறுதியை ஏற்க வேண்டும் என்று சொன்னார். அதை போல தந்தை பெரியார் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் தமிழ்நாட்டை தலகுனிய விடமாட்டோம் என்று தொடர்ந்து இந்த முப்பெரும் விழாவை கொண்டாடுகின்ற வகையிலே இந்த உறுதியேற்பை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட்டது மட்டுமல்ல, இன்று நேற்று அதை போல 20, 21 ஆகிய தேதிகளில் மாவட்டத்தில் நடைபெறக்கூடிய இந்த கூட்டங்களிலும் ஓரணியில் தமிழ்நாடு என்று நடக்கக்கூடிய இந்த கூட்டங்களிலும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்ற அந்த உறுதியை எடுக்க வேண்டும் என்று நம்முடைய தலைவர் அவர்கள் கட்டளையிட்டு இருக்கிறார்கள். ஆக தலைவர் அவர்கள் இடுகின்ற எந்த பணியாக இருந்தாலும்
அந்த பணியை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் சிறப்பாக செய்வதோடு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திலும் அதை சிறப்பாக செய்திருக்கிறோம் என்ற அந்த அடிப்படையில் என்னுடைய பேச்சின் இறுதியில் அந்த உறுதிமொழியையும் எடுக்க இருக்கிறோம் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த கோஷத்தை உறக்க ஒழிப்பதனுடைய நோக்கம் என்னன்னா, நம்முடைய மண், மொழி, மானம் காப்பதற்காக நாம் அனைவரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒன்று சேர வேண்டும், உறக்க குரல் எழுப்ப வேண்டும் என்பதுதான் அந்த ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த முழக்கத்தினுடைய நோக்கம் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ணன் பழனியப்பன் அவர்கள் ஒருபடி மேலே போய் சொல்லிட்டாரு. அதாவது எதிரில் இருக்கக்கூடியவர்கள் கூட நீங்களும் சேர்ந்து எதிர்காலத்தில் நிச்சயமாக வரக்கூடிய ஒரு சரணாலயமாக இந்த இயக்கம்தான், திராவிட முன்னேற்ற கழகம்தான் இருக்கும் என்பதை அவர் அனுபவ ரீதியாக பல்வேறு காலகட்டங்களில் இந்த 75 ஆண்டுகளை கடந்த இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பயணத்தை உற்று நோக்கி அதனுடைய செயல்பாடுகளை உணர்ந்த காரணத்தால் தமிழ்நாட்டு அரசியலில் எப்படிப்பட்ட பணியை திராவிட முன்னேற்ற கழகமும் அதனுடைய தலைவர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களும் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களும் இன்றைக்கு நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களும் செய்து வருகிறார்கள் என்பதை உணர்ந்து ஒரு தீர்க்கதரிசியாக இன்றைக்கு அதை சொல்லி இருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய நடிகர்கள்ல திரு கமலஹாசன் அவரை மாதிரி ஒரு நடிகர் இந்த நாட்டில் யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பல்வேறு விருதுகளை பெற்றவர். அவருக்கும் ஒரு ஆசை வந்துச்சு, ஒரு அரசியல் இயக்கத்தை தொடங்க வேண்டும் என்று தொடங்கினார், முயற்சி செய்தார். அந்த முயற்சி முழுமையான வெற்றியை பெற முடியவில்லை என்பதை உணர்ந்த நிலையிலேதான் தலைவர் அவர்கள் அவரையும் அரவணைத்துக் கொண்டு இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக ராஜ்யசபா உறுப்பினர் பதவியை கொடுத்திருப்பதைத்தான் அண்ணன் பழனியப்பன் அவர்கள் சூசகமாக சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். ஆகவே அந்த வகையில் எதிரிகள் கூட இணையக்கூடிய ஒரு இயக்கமாக, எதிரி இயக்கத்தில் இருக்கக்கூடியவர்களையும் அரவணைக்கக்கூடிய தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவராக இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் விளங்கி வருகிறார் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இங்கே கூட நம்முடைய சேங்கை மாறன் மற்றவர்கள் எல்லாம் சொன்னாங்க, அங்கே மாற்று இயக்கங்களில் 31 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பில் இருந்த 50 ஆண்டுகளை எட்டி பிடித்திருக்கின்ற ஒரு அரசியல் இயக்கம் தான் அண்ணா அவர்களுடைய பெயரில் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அண்ணா அவர்கள் தொடங்கிய இயக்கம். ஆனால் அந்த இயக்கத்திற்கு போட்டியாக, அண்ணாவால் தொடங்கப்பட்ட இயக்கத்திற்கு போட்டியாக அண்ணாவனுடைய பெயரை கொண்டு ஒரு இயக்கத்தை தொடங்கினார்கள். அந்த இயக்கத்திலே இருந்தவர்கள் எல்லாரும் இன்றைக்கு அண்ணாவின் கொள்கைகள் அங்கே காப்பாற்றப்படவில்லை, அது அங்கே நடைமுறையில் இல்லை என்பதை எல்லாம் உணர்ந்துதான் இங்கே நம்முடைய சேங்கை மாறன் அவர்கள் பட்டியலிட்டு சொன்னார்கள். அந்த வகையில் இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா காலத்து அரசியல் தலைவர்களும் இன்றைக்கு ஒரு சேருகின்ற ஒரு காட்சியை தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். நம்முடைய இதே திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில கூட சென்ற தேர்தலில் போட்டியிட்ட திரு மருது அழகுராஜ் அவர்கள் அதிமுகவினுடைய வேட்பாளராக நின்று திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக என்னை எதிர்த்து தேர்தல் களத்திலே போட்டியிட்டார்கள். ஆக அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில கூட அவரும் இன்றைக்கு அவர் ஒரு முறை அல்ல 2 முறை அவரை எதிர்த்து நிற்கின்ற வாய்ப்பினை எனக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் தந்தார்கள். ஒரு முறை 2006, இப்பொழுது நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த 2021 தேர்தலையும் தந்தாங்க. ஆக ஆமா, நம்ம தமிழரசி மேடையில இருக்குல்ல மானாமதுரையில, அந்த தமிழரசி எதிர்த்து நின்ன மாரியப்பன் கென்னடி அவரும் இந்த மேடையில வந்திருக்கிறாரு. ஆக எதிர்த்தவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இங்கே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏன்னா தாயுள்ளம் கொண்ட ஒரு தலைவர்னு கலைஞரை சொன்னோம். அத்தகைய அந்த உள்ளத்தை படைத்தவராக இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தளபதி அவர்கள் இருக்கிறார் என்பதற்கு இதைவிட வேறு சான்றுகள் தேவையில்லை. நம்முடைய மருது அழகுராஜ் அவர்களோட அவர் ஒரு இலக்கியவாதி தெளிவாக குறிப்பிட்டு சொன்னார், பாஜகவை நம்பி செல்லுகின்ற அதிமுக அது அபகரிக்கின்ற அரசியலை செய்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் அவர்கள் அரவணைக்கின்ற அரசியலை செய்கிறார்கள். ஆகவே அங்கிருந்து
புறப்படுகின்றவர்களுடைய சரணாலயமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்று குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார் என்றால் அவர்கள் அனுபவ ரீதியாக சொல்லுகின்ற ஒன்றே தவிர வேறு எதுவும் இல்லை என்பதையும், ஆகவே எஞ்சியவர்களும் ஒரு நல்ல முடிவை எடுத்து எதிர்காலத்தில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற அந்த சொல்லுக்கு இலக்கணமாக அனைவரும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் உண்மையான தொண்டர்கள் இணைய வேண்டும். அண்ணாவனுடைய அந்த கொள்கைகளை, கலைஞருடைய அந்த லட்சியங்களை தொடர்ந்து தமிழ்நாட்டில் நிலைநிறுத்துவதற்கு ஓரணியில் தமிழ்நாடுன்னு சொன்னார்னா அதுல 1000 அர்த்தம் இருக்கு. அண்ணன் பழனியப்பன் அவர்கள் கூட, இங்கே கரு பழனியப்பன் அவர்கள் கூட குறிப்பிட்டு சொன்னார்கள், இளையராஜா அவர்களுடைய சிம்பனி நிகழ்ச்சியில 4.5 மணி நேரம் முதலமைச்சர் அவர்கள் இருந்தார்கள். தனக்காக நடைபெறுகின்ற பாராட்டு விழா அல்ல. இளையராஜா அவர்கள் ஒரு சாதாரண சாமானிய குடும்பத்துல எப்படி கலைஞர் அவர்கள் பிறந்தாரோ அது மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்து இன்றைக்கு உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய இசைஞானியாக அவர் உருவெடுத்திருக்கிறார்னா அத்தகைய பெருமகன் ஒரு தமிழனாக இருக்கின்ற காரணத்தாலே அந்த தமிழன் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெருமையை சேர்த்திருக்கின்றார். அவரை நாம் பெருமைப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை என்பதற்காக 4.5 மணி நேரம் ஒரு முதலமைச்சர் இருந்து அந்த நிகழ்ச்சியை நடத்திய காட்சிய நான்லாம் எங்க இருந்தோன்னாரு. இதுக்காகவே நானும் சென்னைக்கு போனேன். போயிட்டு நானும் என் பேரன், சின்ன பேரன் கூட கைதட்டி அழகா ரசிச்சதெல்லாம் டிவியில காட்டிட்டு இருந்தாங்க. ஆனா தள்ளித்தான் இருந்தோம். ஆகவே அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு யாரிடத்துல யாருக்கிட்ட திறமை இருக்குதோ அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடியவர்களை பாராட்டுவதற்கு அவர்கள் மாற்று இயக்கங்களாக இருந்தாலும் கூட தயங்காத ஒரு தலைவர்னா இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தான். அதை இளையராஜா அவர்களே தன்னுடைய ஏற்புரையிலே குறிப்பிட்டு சொன்னார். எனக்கு ஏன் இது இந்த பாராட்டு? அந்த நிகழ்ச்சியை பார்த்தவர்களுக்கு தெரியும். எனக்கு ஏன் இந்த பாராட்டு முதலமைச்சர் ஏன் நடத்துறீன்னு எனக்கே புரியல என்று அந்த நிகழ்ச்சியை யாருக்காக ஏற்பாடு செய்தார்களோ அவரே மனம் மகிழத்தக்க வகையில் அவரே இனம் புரியாத ஒரு இதுல இருக்கிற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி இருக்கிறார் என்பதை, ஆக தமிழ் இனத்தினுடைய மானத்தை காத்த அவருக்கு பெருமை சேர்ப்பது நம்முடைய கடமை என்ற உணர்வோடு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த பணியையும் செய்தார்கள் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக எவ்வளவோ பேர் இருந்திருக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி ஒரு முதலமைச்சர் இதுவரை இருந்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, அதனால் நான் பேரறிஞர் அண்ணா அவர்களையும் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களையும் அவர்களை பின்று தள்ளுவதாக யாரும் நினைத்துக் கொள்ள வேண்டாம். அதாவது தாய் 8 அடி பாய்ந்தா குட்டி 16 அடி பாயின்றதுதான் பெருமையை தவிர அதுக்கு அந்த தாய் நிச்சயமாக வருத்தப்பட மாட்டாது. அது மாதிரி அண்ணாவை போல அண்ணாவை விட கலைஞர் சிறப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்தார்கள். அந்த கலைஞரை போல அந்த கலைஞரை விட இன்னும் கூடுதலான சேவையை தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கின்ற ஒரு அரசியல் தலைவராக முதலமைச்சராக நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் விளங்கி வருகிறார்னா மிகையாகாது. இது ஏதோ அவருடைய இயக்கத்தில் ஒரு மாவட்ட செயலாளராக, அவருடைய அமைச்சரவையில் ஒரு அமைச்சராக 4 முறை சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற வாய்ப்பினை தந்தவர் என்ற காரணத்துக்காக அல்ல. படிப்பட்ட ஒரு தலைவர் இன்றைக்கு யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த இயக்கத்தையும் தமிழகத்தையும் வழி நடத்துகிறார். ஒரு இயக்கம்னா என்ன? நமக்கு கூட பாருங்க, அண்ணன் பழனியப்பன் சொன்னாரு, இந்த மாதிரி 75 கூட்டங்களை தமிழ்நாட்டில் எந்த கட்சியா நடத்த முடியும்? அண்ணா நடத்தினார் 1.5 லட்சம் கூட்டங்களை 1.5 ஆண்டுகளில் நடத்தி காட்டிய பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அண்ணாவுக்கு உண்டு. அதனாலதான் ஆட்சியை பிடிச்சார். ஒரு நாளும் ஓய்வு இல்லாம அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு சில பணிகளை தொடர்ந்து, ஒரு நாளைக்கு ஒரு வேளை இல்லை பல வேளைகளை ஒரே நாளில் செய்யக்கூடிய பணியை நமக்கு இயக்க தலைவர் என்ற முறையில் நம்முடைய அன்பு தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு இயக்கம், அரசியல் இயக்கம் அப்படின்னாக்க அந்த இயக்கம் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்பதான் அதுக்கு பேரு இயக்கம். அந்த இயக்கம் இயங்கலைன்னா அது ஏங்கி போயிடும். ஒரு ஆயுதத்தை நாம பயன்படுத்துறோம், வீட்டுல அருவா இருக்கு, வாங்க அருவா இருக்கு, அது இருக்கு, துரட்டி எதுவா இருந்தாலும் பயன்படுத்தினா தான் அது நல்ல பொருளா இருக்கும். இல்லாட்டி துருப்பிடிச்சு போயிடும். அந்த மாதிரி இந்த இயக்கத்தினுடைய தொண்டர்களை, நிர்வாகிகளை பட்டை தீட்டுகின்ற காரியத்தை இன்றைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சில பேர் சொல்றாங்க,
தேர்தல் வந்துருச்சு, இன்னும் 4 மாசம் இருக்கு, 5 மாசம் இருக்கு, 6 மாசம் இருக்கு. ஆகவே தேர்தல் வேலையை ஆரம்பிக்கலையா அப்படின்னா, தேர்தல் என்னைக்கு முடிஞ்சு அவர் என்னைக்கு முதலமைச்சராக இந்த நாட்டில் பொறுப்பேற்றாரோ அன்னையிலிருந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டே தானே இருக்கிறாரு. ஒரு பக்கம் அரசு நிர்வாகம், அரசு நிகழ்ச்சிகள், மறுபுறம் நம்முடைய கழக நிகழ்ச்சிகளை அவரும் செய்யறாரு, மற்றவர்களையும் செய்ய சொல்றாரு. ஆக ஒரே நேரத்துல இரட்டை குழல் துப்பாக்கி இயங்குவதை போல அரசு எந்திரத்தையும் அரசியல் இயக்கத்தையும் முறையாக வழிநடத்தி செயல்படுத்துகின்ற முதலமைச்சர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நான் எதுக்கு சொல்றேன்னா, எல்லோரும் இங்கே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்துல உரை நிகழ்த்தினார்கள். தமிழ்நாட்டில் இருக்கிற திட்டங்களை போல வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை என்று சொல்லலாம். அதனாலதான் தலை சிறந்த முதலமைச்சராக அவர் இருக்கிறார். அதையெல்லாம் பட்டியலிட்டா நீண்டு கொண்டே போகும், நேரம் பத்தாது. தமிழரசு சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் பேசிட்டு போய் என்னத்தையாவது சாப்பிட்டு போயிடுவோம், உங்களுக்கு போய் அங்க வீட்டில் பிள்ளைகளை கவனிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்கு. ஆக இவ்வளவு பேரும் கூடி ஒரு நல்ல கருத்துக்களோட நீங்க போய் சேரணும் என்ற அந்த இலக்கணம் மாறி போயிடும். அது மாதிரி ஒரு அரசியல் இயக்கம், இன்னைக்கு திமுக ஒரு அரசியல் இயக்கம்னா மாநில கட்சி தான். ஆனால் இந்த மாநில கட்சியினுடைய தலைவர் என்ன நடவடிக்கை எடுக்கிறார், இவர் என்ன கருத்து சொல்லுகிறார் என்ற அந்த இயக்கம் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அகில இந்திய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்றைக்கு எதிர்பார்க்கின்ற கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார். இது ஏதோ இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய காலத்தில் மட்டுமல்ல, கலைஞர் அவர் தலைவராக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருந்த நேரத்திலும் அதே சூழ்நிலை தான். எவ்வளவோ நெருக்கடியான சூழ்நிலைகள் இந்தியாவுக்கு ஏற்பட்ட நேரத்தில் தமிழ்நாட்டு இந்தியாவின் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு மாநில கட்சியினுடைய தலைவராக இருந்த கலைஞரிடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவர் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி ஆளுங்கட்சியா இருந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் என்ன கருத்து சொல்றார் என்று எதிர்பார்த்த காலம் உண்டு. அதை இன்றைக்கும் நிலைநிறுத்துகின்ற, தமிழ்நாட்டின் பெருமையை நிலைநிறுத்துகின்ற பணியை அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு இந்த இயக்கத்தினுடைய தலைவராக இருக்கின்ற தளபதி அவர்கள் தொடர்ந்து காப்பாற்றி வருகிறார் என்பதெல்லாம் நமக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பெருமை. கலைஞர் அன்னைக்கு நெருக்கடி நிலையை அன்னை இந்திரா காந்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள். கலைஞருக்கும் அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுக்கு நல்ல உறவு இருந்த நேரம், இரண்டு இயக்கங்களும் கூட்டணியாக இருந்த நேரம், ஒன்றியத்திலே அன்றைக்கு காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி, தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, கலைஞர் முதலமைச்சர், அவர் இந்திரா காந்தி பிரதமர். அவர் நெருக்கடி நிலை என்ற ஒரு கொடுமையான ஒரு சட்டத்தை இந்தியாவில் கொண்டு வந்த நேரத்தில் யாருமே வாய் திறக்க யோசித்த நேரத்தில் முதல் குரலை தென்னாட்டில் இருந்து தமிழகத்தில் இருந்து ஒழித்த ஒரு தலைவர் தான் கலைஞர் அவர்கள். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும், இந்தியாவில் ஜனநாயகத்துக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்கிறது, அந்த ஆபத்தை தடுத்து நிறுத்த வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று உரக்க குரல் கொடுத்த தலைவர் தான். அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் கூட தூது அனுப்பினார்கள். ஏன், கலைஞர் நம்மோடு நல்ல உறவில தானே இருக்கிறார், அவரிடத்திலே போய் சொல்லுங்கள், இன்னும் ஓராண்டு காலம் அவருடைய ஆட்சிக்கு நீட்டிப்பு தருகிறேன் என்று. அதற்கு அவர்களிடத்திலே கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், எனக்கு ஆட்சி பெரிதல்ல, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும், ஜனநாயகத்தின் குரல் வலை நசுக்கப்படுகிறது, ஆகவே இதை தடுத்து நிறுத்துவேன் என்று சொல்லி ஆட்சியை இழந்த கட்சி. ஆனா இன்னைக்கு பல பேர் கிளம்பி இருக்காங்க, ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும், ஆட்சிக்கு வரணும். இதெல்லாம் நிச்சயமாக நடக்கக்கூடிய காரியம் அல்ல. அவர்களுடைய முயற்சிகள் வேறு ஏதாவது இருக்கட்டும் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எப்படி நீங்க எல்லாம் ஆட்சியை திருப்பி வர முடியும்னு அதிமுகவை சார்ந்த பழனிசாமி நினைக்கிறாரு. இன்னைக்கு ஒரு அணியில இருந்த பழனிசாமி, பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், அது போன தேர்தலில் கொஞ்சம் ஒதுங்கினார். இவங்கெல்லாம் இருந்துமே தலைவராக இருந்து கூட்டணிக்கு தலைமை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையில் இருந்த அந்த கூட்டணியை எதிர்கொள்ள முடியாமல் வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் 19களில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலையே முழுமையான தோல்வியை சந்தித்ததுதான் பழனிசாமி தலைமையிலான அந்த அணி. தொடர்ந்து பல தோல்விகள், 10 தோல்வி பழனிசாமி என்று இன்றைக்கு பட்டத்தை பெற்றிருக்கக்கூடிய பழனிசாமி ஒரு எழுச்சி பயணம்னு வர்றார். என்ன எழுச்சி?
அம்மையார் ஜெயலலிதா காலத்தில் 40% மேல செல்வாக்கு பெற்றிருந்த வாக்கு வங்கியை கொண்ட இயக்கமாக இருந்த அதிமுகவை கழுத தேஞ்சு கட்டெரும்பாயி கட்டெரும்பு தேஞ்சு குட்டிச்சவராச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய பழனிசாமி சொல்றாரு, நாங்க மீண்டும் ஆட்சிக்கு வருவோம், ஆட்சிக்கு வந்தா அதை செய்வோம் இதை செய்வோம். நீ எதையா செஞ்சா? 4.5 வருஷம் நீனே இருந்த, உன் கட்சி 31 வருஷம் இருந்துச்சு, நீனே 4.5 வருஷம் முதலமைச்சரா இருந்து நீ என்ன பண்ண? தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை, தமிழர்களுடைய சுயமரியாதையை அங்கே அடகு வைத்த காரியத்தை பாஜக கிட்ட செஞ்சியே தவிர வேற என்ன செஞ்சா? நீ தமிழ்நாட்டு மக்கள் ஞாபக மனதை மிக்கவர்கள் என்று நினைத்து கொண்டு பழனிசாமி இன்றைக்கு பவனி வருகிறார். இப்பதான் அவர் சொந்த காசை எடுத்திருக்கிறாராம். ஊருக்கு ஊரு காசை கொடுத்து அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, எம்பி எலெக்ஷனுக்கு எடுக்கல, அந்த எலெக்ஷனுக்கு எடுக்கல. இப்ப அவரே எதுக்கு காரணம்னா, அவர் இன்னைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரணும், அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வரணும் என்று வெளியில சொல்றார். ஆனால் உள்ளுக்குள் அவருடைய உள்மனசு என்ன சொல்லுதுன்னா, இந்த கட்சியினுடைய தலைவரா நம்ம இருந்தா போதும், எதிர்கட்சி தலைவர் பதவி நமக்கு கிடைத்தால் போதும், அதுவே பெருசு அப்படின்னு தான் இன்னைக்கு வெளியே கிளம்பி வந்திருக்கிறார். ஆக அந்த கட்சியினுடைய தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக பழனிசாமி புறப்பட்டிருக்கின்ற பயணமே அவருடைய பயணமே தவிர, அந்த பஸ் பயணம் பச்சை பஸ் பயணமே தவிர, சுந்தரவிலாஸ் பயணமே தவிர ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், ஆட்சி மாற்றத்தை தமிழகத்திலே உருவாக்க வேண்டும் என்பதற்காக அவர் கிளம்பவில்லை. அடுத்து இன்னொருத்தரும் பஸ்ல கிளம்பியிருக்காருன்னு சொல்றாங்க. எந்த பஸ்ஸும் இதுங்காது. அதாவது கலைஞருடைய பேரனாக நம்முடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய மகனாக பிறந்திட்ட நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் புலிக்கு பிறந்தது பூனை ஆகாதுங்கிற மாதிரி ஒரே வார்த்தையில போட்டு உடைச்சாரு. நீ என்னமோ பச்சை பஸ்ல போற, நீ காவி பஸ் மஞ்சள் பஸ்ல போற, 2 பஸ்ஸும் தேராது, நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி கொண்டு வந்த பிங்க் பஸ் தான் வரணும்னு சொல்லி அடிச்சாரு. அது ஒரு வார்த்தை பார்த்தாதான். ஆகவே நீங்க எத்தனை கிலோமீட்டர் சனிக்கிழமையில பிரச்சாரத்துக்கு வந்தாலும் சரி, ஞாயிற்றுக்கிழமையில வந்தாலும் சரி, அல்லது 130 தொகுதிக்கு போயிட்டேன் 140 தொகுதிக்கு போயிட்டேன்னு பயணம் போற தொகுதிகளை எண்ணி பார்க்கின்ற பழனிசாமியாக இருந்தாலும் நிச்சயமாக உங்களுடைய கனவுகள் பலிக்க போவதில்லை என்பதை அறுதியிட்டு கூறுகிறேன். வந்தாரே நம்முடைய சிவகங்கை மாவட்டத்திற்கு கூட பழனிசாமி வந்தாரு, 4 கூட்டங்களை பேசினாரு, பேசிட்டு போனார். என்ன பேசினாரு? அவர் வாயில சில வார்த்தைகள்லாம் நுழையாத வார்த்தைகளை தயவு செய்து இந்த பழனிசாமியை பார்த்து நெருக்கமா பேசக்கூடிய இங்க இருக்க சில நிர்வாகிகள் போய் சொல்லுங்க, அண்ணே நீ அந்த மாதிரி கஷ்டமான வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்த வேண்டாம், வாயில நுழையுது இல்ல. சிபி ஸ்கோர்னு ஒண்ணு சொன்னார், இங்க அதுதான் பேசினார். அந்த சிபி ஸ்கோர்னா என்னன்னா, வங்கியில நான் கூட அதுல என்னுடைய ஸ்கோர் எல்லாம் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. அது எப்படி இருந்துனாக்க, கூட்டுறவு சங்கங்கள் நம்முடைய கிராமங்கள்ல இருக்கிற 4700க்கு மேற்பட்ட கூட்டுறவு நாணய சங்கங்கள்ல விவசாயிகளுக்கு கடன் கொடுக்கிறோம். அப்படி கடன் கொடுக்கிற காலகட்டத்தில் வட்டி மானியமாக வழங்கப்படுகிறது. இந்தியாவிலேயே வட்டி மானியத்தை முதல்ல கொண்டு வந்தவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். அதன் பிறகு ஒன்றிய அரசு விழித்துக் கொண்டு அவங்களும் சிலதை தர்றாங்க. ஆக இந்த வட்டி மானியம் மாநில அரசு மத்திய அரசு இணைந்து தர்றாங்க. மாநில அரசு 4%, ஒன்றிய அரசு 3%. ஆக விவசாயிகள் பெறுகின்ற 7% கடனுக்கு 7% வட்டி விதிக்கப்படுகிறது. அந்த வட்டிய இரு அரசுகளும் தருது. 2 அரசுகளுடைய இதையும் கிளைம் பண்றது ஸ்டேட்ல சென்ட்ரல்ல 2லையும் கிளைம் பண்ணையில ஆடிட்டிங் முடிஞ்சு போகையில எப்படியும் 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. அதுக்கான ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போகையில அப்படி போகையில என்ன ஆகுதுன்னா, ஒரு விவசாயி அவருக்கு ஒரு இடத்துல கடன் கொடுத்திருந்தாதான் அது தள்ளுபடி ஆகும். ஒரே விவசாயி 3 இடத்துல பதிவு பண்ணியிருப்பாங்க. அப்படி பண்ணியிருந்தா அது கிளைம் பண்ண முடியாது. ஆக அந்த கிளைம் பண்ண முடியலைன்னா யாருக்கு நஷ்டம்? அந்த கூட்டுறவு சங்கங்களுக்கு. அந்த கூட்டுறவு சங்கங்கள் யாரால நடத்தப்படுது?
ஒவ்வொருவரும் தருகின்ற, விவசாயிகள் தருகின்ற பங்கு தொகையில தான் கூட்டுறவு நாணய சங்கங்கள் நடக்குது. ஆக அந்த வட்டி தள்ளுபடியாகிற வட்டியை கிளைம் பண்ண முடியலைன்னா யாருக்கு நஷ்டம்? விவசாயிக்கு தானே நஷ்டம். ஆகவே என்னன்னா 2 வருஷம் பொறுத்து அதை கிளைமுக்கு போகையில ஏறத்தாழ 4 கோடி ரூபாய் கிளைம் பண்ண முடியாம, திரும்ப பெற முடியாம போச்சு. ஆகவே ஒரு யோசனையை செஞ்சு, அதாவது ஒரு விவசாயி ஒரு இடத்துலதான் இந்த திட்டத்தில் பயிர்க்கடன் வாங்கியிருக்காரா, அவரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் வாங்கியிருக்காங்களா, பிற வங்கியில் வாங்கியிருக்காங்களா இந்த விவசாய கடனை, அல்லது கூட்டுறவு சங்கங்கள்ல வாங்கியிருக்காங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிறது தான், அதை சரிபார்க்கிறது தான். அது சிபில் ஸ்கோருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா பழனிசாமி ஒரு இதுவை கட்டவித்து விட்டுட்டு சொன்னார், இத முதலமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டமே நடத்தி, துறையினுடைய அமைச்சர் என்ற முறையில் நானும், அதே போல செயலர், பதிவாளர் எல்லாரையும் வச்சு இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் சொல்லி நாங்களும் மக்களிடத்துல அந்த இதை போய் சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் பழனிசாமி இங்க என்ன சொல்றாரு, இந்த சிபில் ஸ்கோர்னு ஒண்ணு எதுனாரு, அதை கொண்டுகிட்டு வந்தது யாரு தெரியுமா? இங்க இருக்காரு பாருங்க, இங்க எம்எல்ஏ இருந்து கூட்டுறவுத்துறை அமைச்சர், அவரு தான் கொண்டுகிட்டு வந்தார். அதனால இன்னைக்கு விவசாயிகள் கடன் பெற முடியாமல் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னார். அந்த பழனிசாமிக்கு நான் சொல்லிக் கொள்வேன், விவசாயிகளுக்கு இந்த முதலமைச்சரை போல வேறு யாரும் செஞ்சதில்லை. இதை விட இன்னும் ஒருபடி மேல போய் சொல்லணும்னா, இந்தியாவிலேயே விவசாய பெருங்குடி மக்களுக்கு முதலாக 7,000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்த முதலமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள். அவர் தமிழ்நாட்டு விவசாயிகள் பெற்ற கடனை 7,000 கோடியை தள்ளுபடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுக்கும், அன்றைக்கு நம்முடைய மண்ணின் மைந்தராக இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருந்த அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் அன்றைய பிரதமராக இருந்த டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களிடத்திலே சொல்லி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் இப்படி ஒரு திட்டத்தை விவசாயிகளுக்கு தந்திருக்கிறார்கள், 7,000 கோடி அவர் தள்ளுபடி செய்திருக்கிறார், நாமும் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு அப்படிப்பட்ட கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பிரதமரிடத்திலே எடுத்து சொல்லி, இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு 70,000 கோடி ரூபாய் அன்றைக்கு ஒன்றிய அரசு நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களுடைய காலத்திலே தள்ளுபடி செய்தது. ஆக தமிழ்நாட்டு விவசாயிகளுடைய துயரை துடைத்த முதலமைச்சராக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளுடைய கடனையும் சுமப்பதற்கு, ரத்து ஆவதற்கு காரணமானவர் தான் கலைஞர். அவருடைய மகன் இன்றைக்கு தளபதி அவர்கள் இந்த அரசை வழி நடத்துறார். 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 21 வரை அதிமுக ஆட்சி காலத்தில் இன்றைக்கு விவசாயிக்கிறார்கள் என்று சொன்னார் பழனிசாமி. திருப்பத்தூர்ல இதே இடத்துல அண்ணன் பழனியப்பன் சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த அண்ணா சிலையை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த அண்ணா சிலைகிட்ட இருந்து அவரும் சொல்லிட்டு போனார், கஷ்டப்படுறாங்க 10 ஆண்டு காலத்தில் சராசரியாக அதிமுக ஆட்சி காலத்துல ஜெயலலிதாவும் அதை போல பழனிசாமியும் ஆண்ட 10 ஆண்டு காலத்துல விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட பயிர்க்கடன் சராசரியாக 6,000 கோடி ரூபாய். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு 2021 பொறுப்பேற்று முதல் ஆண்டிலே 10,000 கோடி என்ற இலக்கு இதுவரை தமிழக அரசு வரலாற்றில் விவசாயிகளுக்கு இவ்வளவு கடன் கொடுத்ததில்லை. கூட்டுறவு சங்கங்களின் மூலமாக வழங்கப்பட்ட கடன் அடுத்த ஆண்டு 12,000 கோடி, அதுக்கடுத்து 14,000 கோடி, இப்ப 16,000 கோடி விவசாய கடன், பயிர்க்கடனை வழங்க வேண்டும் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதை நிச்சயமாக நிறைவேற்றுவோம். ஆக இப்படி விவசாய பெருங்குடி மக்களுடைய கண்ணீரை துடைக்கின்ற, விவசாய பெருங்குடி மக்களுடைய கஷ்டத்தை போக்குகின்ற நம்முடைய முதலமைச்சரை பார்த்து சிபில் ஸ்கோர்னு சொல்றார். நான் இன்னொன்னு சொல்றேன், அண்ணன் தென்னவன் போன்றவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், உதவி மாவட்டத்தில் இன்சூரன்ஸ், பயிர் காப்பீட்டு திட்டம் இந்திய அளவில் வந்துச்சு. அதை கொண்டுகிட்டு வந்தவர் நம்முடைய நிதியமைச்சராக இருந்த அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள். இந்தியா முழுவதும் பரிசார்த்தமா ஒரு சில மாவட்டங்களில், மாநிலங்கள்ல ஒரு சில மாவட்டங்களில் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து இங்கே நம்முடைய சிவகங்கையில செஞ்சாங்க, ராம்நாடுல செஞ்சாங்க. ராம்நாடுல நடந்ததுல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த நேரத்துல சில முறைகேடுகள்லாம் நடந்துச்சு. ஒரே சர்வே நம்பர், ஒரே விவசாயி 6 பேங்க்ல அந்த பயிருக்கு காப்பீடு செஞ்சு 6 இடத்துலயும் காசு வாங்கினதெல்லாம் நல்லா மதிக்கெல்லாம் தெரியும் அந்த பார்டர்ல. ஆக
அது ஒரு தவறு. அந்த தவறு பின்காலத்தில் அதெல்லாம் களையப்பட்டிருக்கிறது. இப்போ ஒரு விவசாயி ஒரு இடத்துக்கு ஒரு சர்வே நம்பர்ல ஒரு பட்டாதாரி விவசாயின்னா அதே 6 இடத்துல வாங்கினா எப்படி இருக்கு? அரசாங்கம் திவாலாயிராதா? ஆகவே விவசாயிகளுக்கு உரிய இழப்பை கிடைக்க வேண்டும் என்று அந்த பயிர் இன்சூரன்ஸ் திட்டத்திலே கொண்டு வந்ததை போல இந்த வட்டி தள்ளுபடியிலையும் ஒரு விவசாயி பயிர்க்கடன் வாங்குகிற ஒரு இடத்துல மட்டும் அதை வாங்கணும் என்பதற்காக கொண்டு வரப்பட்டதை தவிர அதை கூட புரிந்து கொள்ள முடியாமல் 4.5 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த பழனிசாமி அவர்களே, உங்களிடத்திலே மீண்டும் தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியை தருவார்கள் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இல்லை. அதை நாங்கள் நன்கு உணர்வோம். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்க இந்த கட்சியை உங்களிடத்துல இருக்கக்கூடியவர்களை எல்லாம் விரட்டி அடிக்க மாட்டீர்கள் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இவர் போய் பார்க்கிறார், பெரிய தைரியசாலி மாதிரி. என்ன நீங்க நீ பதட்டிக்கிட்டு போற? உன் 2ஆம் கட்ட தலைவர்களுக்கே யாருக்குமே தெரியாத, ஒரு வேலுமணிக்கு தெரியுமா, தங்கமணிக்கு தெரியுமா, யாருக்கிட்டையும் சொல்லிக்கிறாம விடிகாலம் 5 மணிக்கு முதல் விமானத்தை பிடிச்சி நீ போனீங்க. யாருக்கும் தெரியாம போய் அமித்ஷாவிட காலில் விடணும்னு தானே போன. அதை சட்டமன்றம் கூடிய உடனே 9:45 மணிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொன்னாரே, அதிமுக உறுப்பினர்களை பார்த்து, உங்களுடைய தலைவர் இப்பொழுது எங்கே சென்றிருக்கிறார், யாரை சந்திக்க சென்றிருக்கிறார் என்று சொன்ன உடனே தான் அவங்களுக்கே தெரியும். ஆக இப்படி தன்னுடைய இயக்கத்தினுடைய முன்னணி தலைவர்களுக்கே சொல்லிக் கொள்ளாமல் அமித்ஷாவுடைய அந்த அரட்டலுக்கு பயந்து ஓடிய பழனிசாமி தன்னை வீராதி வீரன் சூராதி சூரன் என்று எப்படி சொல்லிக் கொள்ள முடியும்? சரி, அங்கேதான் போனிய, நீ போயிட்டு ஏர்போர்ட்ல நீ ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போ. அங்கே போய் இறங்கிட்டு நான் கட்டடத்தை பார்க்க வந்தேன், அதிமுக அலுவலகத்தை பார்க்க வந்தேன் என்ன சொன்னிய. சரி, 3 காரு மாறி போனிய, எல்லாரும் சொன்னது மாதிரி. அங்கே போய் அமித்ஷாவை பார்த்துட்டு நான் எதை பேசுறேன்னு நீ சொல்லு. நீ தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் போனேன், தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளை கேட்பதற்காக போனேன், தமிழ்நாட்டிற்கான திட்டங்களை பெறுவதற்காக போனேன்னு நீ வெளியே வந்து சொல்றியப்பா. ஆனா அமித்ஷா தெளிவா சொல்லிட்டாரே, தமிழ்நாட்டில் கூட்டணி சம்பந்தமாக அதிமுகவோட நாங்க பேசணும், என்டிஏ கூட்டணி உருவாகும், அது சம்பந்தமா பேசுனேன்னு அவர் உண்மையை சொல்லிட்டாரு. ஆனா நீ வெளியே வந்து பொய்யத்தான் சொன்ன. ஒவ்வொரு தடவை நீ டெல்லிக்கு போனாலும் அங்க நடக்கிறது ஒண்ணு, வெளியே புழுகிறது ஒன்னா இருக்கே. 10 தோல்வி பழனிசாமிங்கிறதையும் கடந்து நீ புழுகினி பழனிசாமின்னு அதையும் ஒரு பட்டத்தை கொடுக்க வேண்டியது. நீ போறியல்ல, போகையில அரசு காரில் தானே போன, உன் சகாக்களோட தானே போன, வரையில ஏன் அப்படி விட்டுட்டு வர்ற? உன்னை கூட்டிகிட்டு வந்த தொழிலதிபர் யாரு கேட்கிறாங்க, அவங்க யார் அந்த சார்னு நம்மளை பார்த்து கேட்டாங்க. இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாங்க, மேடைதோறும் கேட்கிறாங்க, கூட வந்த தொழிலதிபர் யார் அந்த சாரு? பழனிசாமி சொல்வாரா? சொல்லணும்ல. கேள்வி கேட்கறது ஈஸியா கேட்கலாம், பதில் சொல்றக்கூடிய இடத்திற்கு பழனிசாமி வரணும்ல. டெல்லியில இருந்து அமித்ஷாவை பார்க்க போகையில கூட வந்தது யாரு? திருப்பி வரையில அந்த கார்ல சொகுசுக்காரன், அந்த கார்ல கூட்டிட்டு வந்த அந்த சாரு யாரு? இதை பழனிசாமி அவர்கள் விளக்க வேண்டும். நீ ஒன்னா இருந்த கட்சியை வச்ச, நீ தலைமையேற்று இருந்த நேரத்தில் பழனிசாமி பன்னீர்செல்வம் எல்லாரும் ஒன்னா இருந்த வீழ்த்த முடியாத தலைமையை பார்த்து இப்ப வீழ்த்துவோம்னு கனவு காண்பது என்பது ஊமை கனவு கண்டதுக்கு சமமாக இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே அவங்க சொல்றது என்டிஏ ஆட்சின்றாங்க, நீ சொல்றது அதிமுக ஆட்சிங்கிற. எதியா உண்மை? முதல்ல அந்த முடிவு எடுத்து அதன் பிறகு நீங்க தமிழ்நாட்டு மக்களிடத்தில் வெளியே வாங்க. ஆகவே எல்லா வகையிலும் முரண்பாடுகளின் மொத்த உருவமாக இன்றைக்கு அது இருக்கிறது. பழனிசாமி எதை சொல்லிட்டு அது மாதிரி நடக்கிறாரு? இதே 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால கூட்டணி கட்சி தலைவர்களை பாஜக சார்பா என்டிஏ தலைமையில டெல்லியில கூட்டினாங்களே, அந்த கூட்டத்துல யாரு? மோடிக்கு பக்கத்துல நின்ன கூட்டணி கட்சி தலைவர், வலதுபுறம் இருந்த தலைவர் பழனிசாமி. அந்த பழனிசாமி அதன் பிறகு உடனே விட்டார் பாஜக கூட்டணியில இருந்து, என்டிஏல இருந்து நான் வெளியேறிட்டேன்ன்றது மட்டுமல்ல, இந்த கூட்டணி இப்ப போய் உருவாக்குறதுக்கு முன்னால கூட
இஸ்லாமியர்களுடைய இதுல ரம்ஜான் நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டு அவர்களிடத்துல கூட்டணியாக இருந்த நம்ம திண்டுக்கல்ல போட்டிட்டாங்கல்ல, அந்த கட்சி என்னது? சரி, அந்த கட்சியினுடைய நோன்பு திறக்கிற நிகழ்ச்சியில போய் பழனிசாமி வீராவேசமா பேசுறார். 24 நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, 26 சட்டமன்ற தேர்தலையும் சரி, 29 நாடாளுமன்ற தேர்தலும் சரி, 31 வந்தாலும் சரி, எக்காலத்திலும் பாஜகவோடு கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துல டெல்லிக்கு போய் நீ கூட்டணி ஏற்பட வேண்டிய நீ என்ன மனுஷன்? நீ இதையெல்லாம் மக்கள் மறந்துடுவான்னு நினைக்கிறியா? இல்ல அந்த சிறுபான்மை சமுதாய மக்கள் மறந்துடுவான்னு நினைக்கிறியா? வலுவான கூட்டணி தமிழ்நாட்டிலே அதிமுக தலைமையிலே அமைகிறோம். மிகப்பெரிய கட்சி எல்லாம் வரப்போகுதுங்கிறிய, எந்த கட்சிப்பா உன்னோட வருது? யாரும் வர்றதுக்கு தயாரா இல்லை. உனக்கிட்ட இருந்த கூட்டணி கட்சிகளும் போய்கிட்டு இருக்கு. உன் கட்சியில் இருக்க நிர்வாகிகளும் இன்றைக்கு ஒருவராக சரணாலயமான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை பழனிசாமி தூக்கத்திலிருந்து விழித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாடு இன்றைக்கு சிறந்த நிர்வாகத்தை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு இந்த ஆட்சியில பயன்பெறுகிறார்கள். குடும்பத்துக்கு ஒருத்தர் பயன்பெறாத திட்டங்களே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமான திட்டங்களை சிந்தித்து செயல்படுத்துகின்ற முதலமைச்சராக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே தான் பொருளாதார வளர்ச்சி வெகுவாக உயர்ந்திருக்கிறது. இந்தியாவில் நீ சொல்ற எந்த இதுல எடுத்துக்கிட்டாலும் இந்தியாவினுடைய சராசரி உயர்கல்வி பெற்றதுல 24% அப்படின்னா நாம 54% தமிழ்நாடு போயிட்டோம். ஆக 2 மடங்கு கல்வி வளர்ச்சியில் தமிழ்நாடு முன்னேறி இருக்கிறது. அது மாதிரி பொருளாதார வளர்ச்சி 6% சொல்றாங்க. இந்தியாவினுடைய பொருளாதார வளர்ச்சி தேசிய அளவில் சராசரி. நம்முடைய வளர்ச்சி 11.19% எட்டி இருக்குது. ஆக இது சிறந்த நிர்வாகம் இல்லையா? பழனிசாமி சொன்னாரே ஏற்கனவே, நான் சொன்னதுனால எது இந்த சிவி ஸ்கோருக்கு அதை அப்படியே தாண்டி வந்துட்டேன். சிவி ஸ்கோரை பத்தி மோடி வந்தாரு, நான் அவர்கிட்ட பெட்டிஷனை கொடுத்தேன், உடனே வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க அப்படின்னு. பழனிசாமி, கூறுகட்ட பழனிசாமி, நீ கொடுத்ததுனால இல்ல, மோடி சொன்னதுனாலே இல்ல, அவர் இதை பத்தி எல்லாம் சொல்லவும் இல்லை. நீனா என்னமோ ஒன்னு அவருக்கு பேரு சேர்க்கிற மாதிரி செய்யற. இது முதலமைச்சர் அவர்கள் துறையின் அமைச்சர் என்ற முறையில் என்னை அழைத்து துறை சார்ந்த அதிகாரிகளை எல்லாம் அழைத்து சொன்னது. அது ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. அதுல நீ வந்து பெருமை தேடிக்கொள்வது எந்த வகையில நியாயம்? உண்மையிலேயே நீ சொல்வது உண்மையாக இருக்கு. தமிழ்நாட்டினுடைய கல்விக் கொள்கைக்கு எதிராக இன்றைக்கு செயல்படுகிற ஒன்றிய அரசு ஏறத்தாழ 2300 கோடி ரூபாய் நிறுத்தி வச்சிருக்காங்கல்ல. கல்விக்கான தொகையை நீ சொல்லி மனுவில் கொடுக்க சொல்லி இருக்க வேண்டியதானே. 100 நாள் வேலை திட்டம் 40 கோடி அளவில் என்று இருந்தது சென்ற ஆண்டு. அதுக்கு முந்தைய ஆண்டு சென்ற ஆண்டு 30 கோடிக்கு மனித சக்திகளை தந்தாங்க. இந்த தடவை 10 கோடி 11 கோடிக்கு தான் தந்திருக்காங்க. ஆக 100 நாள் வேலை திட்டத்துல நீ பழைய நிலைமைக்கு நீ தரணும், தமிழ்நாட்டுக்கு தரணும்னு அதை கேட்டிருக்க வேண்டியதானே. 100 நாள் வேலை திட்டம் எதற்காக கொண்டு வரப்பட்டது? யாரால் கொண்டு வரப்பட்டது? கிராம பகுதியிலே பணப்புழக்கத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக, தாய்மார்கள் சகோதரிகள் மத்தியில அந்த பணப்புழக்கம் இருக்க வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நம்முடைய நிதியமைச்சர் அண்ணன் ப. சிதம்பரம் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் தான் 100 நாள் வேலை திட்டம். அந்த 100 நாள் வேலை திட்டத்தையும் பரீட்சார்த்தமாக செயல்படுத்துவதற்கு நம்முடைய சிவகங்கை மாவட்டத்தில் 50 மாவட்டங்கள் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்பட்டது. அதுல நம்முடைய தமிழ்நாட்டில் அதை பண்ணாங்க. இன்னைக்கு நீ கொண்டுகிட்டு வர வேண்டியதானே. இந்த 10 ஆண்டு காலம் முடிஞ்சு 11 ஆண்டு காலமாக ஆட்சி நடத்துகின்ற மோடி தலைமையிலான அரசு ஒவ்வொரு ஆண்டும் அதை குறைச்சிக்கிட்டே வர்றாங்களே. அதற்கான நிலுவைத் தொகை இருக்கே. இன்னைக்கு ஊருக்கு போனோம்னாக்க கேட்கிறாங்களே, 100 நாள் காசு ஏறலைன்னு சொல்றாங்க. ஏறாததற்கு காரணம் யார்? அங்க இருக்கிற மோடி, அமித்ஷா, அதற்கு துணை போற பழனிசாமி. நான் கேட்கிறேன், வார்த்தையை கேட்டு மோடி செஞ்சிட்டாரு, சிபிஸ்கோரை நீக்கிட்டாரு அப்படின்னா இந்த நிலுவையெல்லாம் நீ பெற்றுத்தா. ஏயா நீ தமிழ்நாட்டுக்கு நாங்க தர்ற இன்னைக்கு இந்தியாவிலேயே
அதிகமா வரி செலுத்துறது நாங்க செலுத்துறோம். 2வது இடத்துல மகாராஷ்டிராவுக்கு அடுத்து நாங்க செலுத்துறோம். எங்களுக்கு 29 காசு ரூபாய்க்கு தர்றேன், மற்றவங்களுக்கு 1 ரூபாய்க்கு 9 ரூபாயெல்லாம் கொடுக்குறிய, என்ன நியாயம்? எங்களுக்கு 8 ரூபாயை கொடு, 7 ரூபாயை கொடு, 1 ரூபாய்க்கு 9 ரூபாயை கொடுன்னு பழனிசாமி கேளு, நீ வாங்கிட்டு வந்தீங்கன்னா சரியான ஆம்பளை. ஆகவே பழனிசாமி அவர்களே, எந்த ஒரு காரியமும் நடந்தது முதலமைச்சரால நடந்ததை தனக்கு பெருமை தேடிக் கொள்கின்ற வகையிலே பேசுவது முறையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே அண்ணன் பழனியப்பன் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னதை போல திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து இன்றைக்கும் இயங்குகின்ற ஒரு இயக்கமாக, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திட்டங்களோடு செயல்படுகின்ற ஒரு இயக்கமாக இருக்கிறது. இதிலே மூத்த தலைவர்கள் இருப்பார்கள், நடுத்தர வயதினர் இருப்பார்கள், இளம் தலைமுறைகளை இருப்பார்கள் என்பதையெல்லாம் பழனியப்பன் அவர்கள் அவருக்கே உரித்தான பாணியிலே சொன்னதை போல இந்த இயக்கம், அண்ணா ஒரு காலத்தில் சொன்னார், 50 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சேவை தமிழ்நாட்டிற்கு தேவை என்று சொன்னார்கள். 50 ஆண்டுகளையும் கடந்து இன்றைக்கும் அந்த இயக்கம் இருக்கிறது. இன்னும் 100 ஆண்டுகள் அதையும் கடந்து தமிழன் என்ற ஒரு இனம் உள்ளவரை திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அரசியல் இயக்கம் அவசியம் தேவை. அப்படி அந்த அரசியல் இயக்கம் இருந்தால்தான் தமிழர்களுடைய பண்பாடு, கலாச்சாரம், நாகரீகம், தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி இவையெல்லாம் எட்டி பிடிக்க முடியும் என்பதை உணர்ந்து தொடர்ந்து இந்த இயக்கத்தினுடைய தலைவருடைய கரத்தை பலப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு அண்ணன் தளபதி அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசுக்கு நல்ல ஆதரவை தந்து இந்த இயக்கத்திற்கும் தொடர்ந்து இப்பொழுது 6வது முறை திராவிட முன்னேற்ற கழக அரசு அல்ல, முதல் முறை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற முதலமைச்சர் என்ற பெயரை அண்ணன் தளபதி அவர்கள் பெற்றது மட்டுமல்ல, 7வது முறையாகவும் திமுக ஆட்சி தமிழ்நாட்டிலே மலர்ந்தது. 2வது முறையாகவும் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தார் என்ற அந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வை, சாதனையை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்ற அந்த உணர்வோடு செயல்படுகின்ற ஒவ்வொரு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவரும் சோர்வின்றி பணியாற்றி, இது ஏதோ தனிப்பட்ட நம்முடைய ஆட்சி அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்ல, தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழர்களுடைய பெருமையை நிலைநிறுத்துவதற்காக செய்யப்படுகின்ற காரியம் என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு, காலத்தின் அருமை கருதி நம்முடைய இயக்கத்தை வளர்ப்பதில் அண்ணா மட்டும் இல்ல, கலைஞர் மட்டும் இல்ல, அண்ணன் தளபதி மட்டும் இல்ல, நம்முடைய இளைஞரணி செயலாளர், தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நல்ல நிர்வாகத்தை தருவதில் மட்டுமல்ல, இந்த இயக்கத்தை தொடர்ந்து வலிமையான இயக்கமாக உருவாக்குவதற்கான முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார் என்பதற்கு அவர் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். அதுல ஒண்ணுதான் இளம் பேச்சாளர்களை உருவாக்குகின்ற வகையில் ஆயிரக்கணக்கான பேச்சாளர்களை போட்டி நடத்தி அவர்களை தேர்வு செய்து மாவட்ட வாரியாக எடுத்து பிறகு மாநில அளவிலே போட்டிகளை நடத்தி 184 இளம் பேச்சாளர்களை தேர்வு செய்தார்கள். அதுலயும் நாம தான் முதலிடம். யாரு? நம்முடைய சிவகங்கை மாவட்டம். 184ல 10 பேரு நம்முடைய சிவகங்கை மாவட்டம். 13 பேரு நம்முடைய மாவட்டத்திலிருந்து. அதுல வந்ததுதான் சாருமதி, நம்முடைய சாருமதி. இந்த சாருமதி இது ஒரு பேச்சாளர், அதெல்லாம் பேசுறதுக்கு நேரம் கிடைக்கல. நிச்சயமாக அடுத்து ஒரு சிறப்பு கூட்டம் ஏற்பாடு செய்து நம்ம சாருமதி வரும். இந்த சாருமதி வேற யாரும் இல்ல, ரணசிங்கபுரம் தானே உங்க ஊரு? இது ரணசிங்கபுரத்து பிள்ளை. அது இன்னைக்கு மேடையில வந்திருக்கு. அதுதான் தமிழரசு சொன்னது மாதிரி இன்றைக்கு மகளிர் முன்னேற்றம் எந்த அளவுக்கு இருக்கிறது, திராவிட முன்னேற்ற கழகம் எந்த அளவிற்கு மகளிர் முன்னேற்றத்திற்காக பாடுபடுகிறது, உரிமைகளை தருகிறது என்பதற்கு இதெல்லாம் ஒரு பான சோத்துக்கு ஒரு சோறு பதம். அது மாதிரி பார்க்கவி நம்ம உப்பலாம்பட்டி, அதுக்கு கூட இப்பதான் கல்யாணம் ஆச்சு. உன் கல்யாணத்தை நாங்க நல்லா சிறப்பா இருந்து நடத்தி வச்சிருவோம். இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கு, காரைக்குடியில படிச்சுக்கிட்டு இருக்கு. ஆகவே இப்படி வாழையடி வாழையாக தலைமுறையாக ஒவ்வொரு சந்ததியினரும் அணியவித்து வருகின்ற காட்சி திமுகவில் இருக்குது. ஆனா அதிமுகவில் மற்றவர்களை பற்றி பேசுவதற்கு இது இல்லை. இப்ப அவங்க என்னன்னா அவங்களே சொல்லிக்கிறாங்க, திமுகவுக்கு எங்களுக்கு தான் போட்டி,
திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி என்று ஒவ்வொருவரும் திமுகவோட தான் போட்டின்னு வர்றாங்க. வர்றவங்க எல்லாரும் தனித்தனியா வந்தாலும் சரி, ஏதோ சினிமா படத்துல சொல்லுவாங்க, நீ ஒண்டி கொண்டி வந்தாலும் சரி அல்லது ஒட்டுமொத்தமா சேர்ந்து வந்தாலும் சரி, எல்லாரையும் சந்திக்கின்ற தகுதியும் திறமையும் படைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருக்கிறார்கள். அத்தகைய தலைவரை நாங்கள் பெற்றிருக்கிறோம் என்ற உணர்வோடு எஞ்சியவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளை இந்த நிகழ்ச்சியில வைத்து, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன், ஓரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு என்று அறிவித்திருக்கின்ற அந்த தீர்மானத்திற்கு வலு சேர்க்கின்ற வகையில் 5 முழக்கங்களை நான் இந்த மேடையிலே ஒலிப்பேன். அதை அனைவரும் நீங்கள் திரும்பி சொல்லி அதன் பிறகு உறக்க சொல்லணும். இல்லாட்டி சேங்க டென்ஷன் ஆயிடுவார். உறக்க சொல்லி நீங்கள் அந்த உறுதிமொழியை ஏற்க வேண்டும்.